ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் வேலைக்கு தான் இதுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான ஓப்பனிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 20/1/2024. இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து 19/2/2024 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் கரெக்ஷன் பண்ணிக்கிறது வந்து 20/2/2024 29/2/2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 19,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவும் சேர்த்து டோட்டல் வேகன்சி வந்து 5,696 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஜோன் வைஸும் கீழே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ், இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் கொடுக்குற மாதிரியும் கீழே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதில் யூஆர் யூடபிள்யூஎஸ்க்கு உங்களுக்கு வந்து 1994 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு வந்து 1991 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அது வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 1989 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 1/7/2006 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபீஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு 500 ரூபா பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு பிறகு 400 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் இந்த மாதிரி கேட்டகரியை சார்ந்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து 250 சொல்லியிருக்காங்க. 250மே உங்களுக்கு அது ரீஃபண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட்டு அப்ளை பண்ணுறதில் ஆன்லைன் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளை பண்ணுற வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா www.indianrailways.government.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸும் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸில், மெண்டல் எபிலிட்டியில் இதெல்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், மேத்தமெட்டிக்ஸில் ரேசியோ, ப்ரொபோசிஷன், இந்த மாதிரி என்னென்ன பர்சன்டேஜஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ட்டு நீங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் தெரியும். ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம் என்னங்கிறது. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜுக்கும் பிரீஃபான உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேட்டர்னில் கொஸ்டின், பார்ட் ஏல 90 மினிட்ஸுக்கு 100 கொஸ்டின்ஸ், அதேமாதிரி பார்ட் பியில் 60 மினிட்ஸுக்கு 75 கொஸ்டின்ஸ், டோட்டல் வந்து 2 hours 30 minutes, டோட்டல் டியூரேஷன் வந்து டோட்டல் கொஸ்டின் 175 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்லாம் டீட்டெயிலாக நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இது பண்ண ஆரம்பிக்கலாம், நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் 250 பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு சென்னை, நமக்கு வந்து சென்னை பக்கம் ஜோன் சார்ந்தவங்க வந்து www.rrbchennai.government.in போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதற்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ, அது ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன இதில் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட், அப்ரெண்டிஸ்ஷிப், ட்ரேட் மென்ஷன் எவ்வளோ, இது மாதிரி அப்படி இல்லைன்னா மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி
ப்ளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் முடிச்சிருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஜோன் வைஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பிரிவினருக்கு எப்படின்னு அதையும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எத்தனை வேகன்சின்னு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 148 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.